அவதாரங்கள் பண்றான் பூமியில. அதுல தசாவதாரம் 24 அவதாரம் பாகவத்துல சொல்றது. இதுல தசாவதாரம் ரொம்ப பிரதானமான அவதாரம். அதுலயும் மத்ஸ்ய கூர்மாதி அவதாரங்கள்ல சுவாமி அந்த டயத்துக்கு வருவான். வேத சம்ரக்ஷணமோ அல்லது சாதுக்களை காப்பாற்றுறதோ பண்ணிட்டு உடனே கிளம்பிடுவோம். சம்பூர்ணமா இருந்து நம்மளோட இருந்து பழகினது அப்படிங்கிறது 2 அவதாரம் தான். ஒன்று ராமர், இன்னொன்று கிருஷ்ணர். பரசுராமர் இருந்திருக்கார், ஆனா அவர் நம்மள மாதிரி கிடையாது. அவர் கொஞ்சம் மாதிரி சாது கிடையாது. எல்லா அவதாரம் முக்கியம். என்ன சமாச்சாரம்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய ஒரே லட்சியம் வேதத்தை காப்பாற்றணும். அதை ஆசிரிச்சு இருக்கிற தர்மத்தை ஃபாலோ பண்றவால காப்பாற்றணும். இதுதான் லட்சியம். அதுக்கு உபதிரவமா இருக்கிறவால நிகிரகம் பண்ணணும். பிராணாய சாதுனா விநாசாயிச்சு துஷ்கிருதம். அப்போ ராமாவதாரம் இதுல தசாவதாரத்திலேயே நம்ம ஃபாலோ பண்றாப்புல ஒரு அவதாரம்னா அது ராமாவதாரம் தான். அதனாலதான் தெரியவா இந்த சுபஸ்வீகாரத்தும் போது ராமாயணத்தை கேட்கணுங்கிறது வச்சிருக்கா. பொதுவா வேதத்துல சொன்ன விஷயங்கள் நமக்கு புரியறதுக்கு சிரமம். ஏன்னா அது கிராமரே வேற. நட்பர்த்தமானி லேட் வேதேன்னு லேட்டுங்கிற பிரயோகம் நம்ம கிராமர்லயே எல்லாருக்கும் தெரியாது. அது சில பேர் பாஷ்யம் படிச்சவங்களுக்கு தான் புரியும். புரிஞ்சாலும் யசாசக்தி தான். அது உள்ள அர்த்தத்தை யதார்த்தமான அர்த்தத்தை தெரிஞ்சுன்னா யசாதீதம் யதா வந்து சுகரே சொல்றாப்புல அவாவா ஜானம் சமுத்திரத்துல போய் உப்ப கரைக்கிறாப்புலதான். அவாவா எவ்வளவு தெரிஞ்சுக்கிறாலோ அவ்வளவு தூரம் கரைவா, அவ்வளவுதான். ஆனா பூரா அது எல்லையை கண்டுட்டாலான்னா தெரியாது. அப்போ அதுல உள்ள சமாதி மறைன்னு பேரு, மறைச்சே பேசும். பிரம்மத்தை சொல்றது நிர்குணமா சொல்றது. ஒரு லெவலுக்கு மேல வேதம் போகாது. அதோட மரியாதையை கருதி அது மேல நின்றுறது. பிரம்மத்தை பூர்ணமா சொல்றது இல்லை. அது வேதத்தோட சைலி. நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சக. வாக்குக்கு அப்பாற்பட்டதான அந்த பிரம்மத்தை எப்படி சொல்ல முடியும்? மனசுக்கு அப்பாற்பட்டதான அந்த பிரம்மத்தை எப்படி சொல்றது? அனிர்வசனீயமா இருக்கே. அப்போ அதுல உள்ள சமாச்சாரம் நம்மளுக்கு வேணும். அது இல்லாம நம்மளால முடியாது. இப்போ கலியில பதிதானாம் பாவனே துப்பியம்னு நமக்கு பதிதர்களா இருக்கிறதுனால தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்குண்டான சூழ்நிலையும் அமையறது இல்லை நமக்கு. எனக்கேன பிரகாரேன அதர்மத்துலதான் இருக்கும். அதுலதான் இருக்க வேண்டியிருக்கு. இப்போ ஒரே வழி ராமரை ஆசிரியிக்கிறது. அவரை நாமத்தை சொல்றது, ராமரை ஆசிரிக்கிறது. அந்த பிரம்மத்தை நமக்கு நிர்குண பிரம்மன்னு பேரு. உபனிஷத் பாகம் வேதத்துல 3 பங்கா பிரிச்சிருக்கா. ஒன்னு கர்ம காண்டம், இன்னொன்னு ஞான காண்டம். இந்த கர்ம காண்டத்துக்கு என்ன சொல்லியிருக்குங்கிறத சம்ஹித பாகத்துல இருக்கிறத சொல்றதுதான் பிராமணம்னு பேரு. வேதஸ்ய உபபிரம்மணார்த்தாயன்னு அதுல உள்ள விஷயங்களை எப்படி ஃபாலோ பண்ணணும் பிராமணத்துல சொல்லியிருக்கோம். அதை யாரு ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா இந்த புராணத்துல உள்ள நாயகர்கள் அதை ஃபாலோ பண்ணி காட்டுறா. அதனால இந்த கதையை கேட்கும் போதே நமக்கு இவால ஃபாலோ பண்ணாலே நமக்கு அதை ஃபாலோ பண்ண மாதிரி ஆச்சுன்ற சுலபமா ஆக்கி கொடுத்துருக்கா ரிஷிகள்லாம். இப்போ என்ன நிர்குணமா இருக்கு, நிராகாரமா இருக்கு, கால் இல்லை, கை இல்லை, இப்படியே சொல்லிட்டு இருக்கும் போது வேதத்திலேயே உபயோகப்படுத்தியதான சந்தஸ். சந்தஸ்னா மீட்டர்னு பேரு. சுக்லாம்பரதனம் ஸ்லோகம் எடுத்துட்டேன்னா அதுல 8 அக்ஷரம், ஒரு பாதத்துல 8 அக்ஷரம் இருக்கும். அது மாதிரி ஸ்லோகத்துக்கு இந்த சமாச்சாரங்கள் இப்படியா லட்சணம்னு உண்டு. சந்தஸ்ன்னு பேரு. வேதத்தில் இருக்கிற சந்தஸ் எடுத்து முதல்ல ஆதிகவியான வால்மீகி தான் பரம கருணையினால நமக்கு எடுத்து விடுறார். வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீது சாட்சாத் ராமாயணாத்மனா. ஸ்ரீகளும் சூத்ரர்கள் யார் எல்லாரும் படிக்கலாம். அப்படின்னு வேதத்தை ஆக்கணும்னா அதுக்கு பரம கருணையினால வால்மீகி ரிஷி நமக்கு ராமாயணம்னு தந்திருக்க. எல்லாரையும் உத்தாரணம் பண்றதுக்காக சாட்சாத் அந்த வேதத்துல உபனிஷத்துல எந்த பிரம்மத்தை சொல்லப்படுறதோ நிர்குணமாக அதுக்கே ரூபம் கொடுத்து நீலமேகஷ்யாமனாக, தசரதனுடைய புத்திரனாக, சீதா வல்லபனாக, ஸ்ரீராமனாக நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காட்டுற. நமக்கு தியானத்துக்கோ
உபாசனைக்கும் நமக்கு சுலபமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் இந்த ராமசரித்திரத்தை நீ கேட்கணும். நீ வேடுவனா இருக்காரு வால்மீகி மகரிஷி. நாரதர் ஒரு சமயம் பார்க்கும்போது அவன் கேட்கிற, நீ இப்படி எதுக்கு குடும்பத்துக்காக தான் சம்பாதிக்கிற? எனக்கு என்ன பிரகாரம் இவ்வளவு பாப்பமும் குடும்பத்துக்காக தான் பண்ற. அந்த பாப்பத்தை ஆத்துல யாராவது வாங்கிக்கிறாங்களா கேளு, பைசா கொடுத்தா போய் கேளுங்கிற. நாங்க யாரும் வாங்கிக்க மாட்டோங்கிற. உடனே அவருக்கு வைராக்கியம் வர்றது. உடனே நாரதர் உபதேசம் பண்ற, ராமநாமாவே வாயில வரலையா அவ்வளவு பாப்பங்க. ஆமரா ஈமரா இந்த மராமரான்னு சொல்ற. உடனே சுவாமி மராமரான்னு சொல்லி ராமராமாவா அது மாதிரி அவருக்கு தியானத்துல இருக்க புத்து கட்டிடுறது. புத்துக்கு வல்மீகம்னு பேரு. இந்த புத்துல இருந்து வந்ததுனால அவருக்கு வால்மீகி மகரிஷின்னு பேரு. பிரம்மா வந்து அனுகிரகம் பண்ற வந்து ராமாயணங்கிற ஒரு சக்தியான கிரந்தத்தை லோகத்துல வந்து இயற்றி எல்லாருக்கும் உதாரணம் ஒரு ஆலம்பனம் ஏற்படுத்தி அனுகிரகம் பண்ற. உடனே நாரத மகர்ஷி ஷார்ட்டா சொல்ற ராமாயணத்தை, இன்னும் என்ன ராமசரிதம் அப்படிங்கறத அது விஸ்தாரமா சதகோடி பிரவிஸ்தரம் வால்மீகி பண்ற. மாத்தியானியத்துக்கு ஸ்நானத்துக்கு போகும்போது அப்போ கிரவுன்ஸ் மிச்சனம் 2 பட்சிகள் மிச்சனமா இருக்கிறத பாக்குற ஆச்சரியமா இருக்கேன்னு ஒரு வேடுவன் அம்பு அடிச்சுடுறான். பார்த்த உடனே அவருக்கு மனசு ரொம்ப கஷ்டப்படுறது. சோகம் ஸ்லோகத்துவமாகத்தான் அந்த சோகமே அவருக்கு ஸ்லோகமாக மாறுறது. உடனே அந்த வேடுவனை பார்த்து திட்டுற, மா நிஷாத பிரதிஷ்டாந்தம் அகமஸ்தாஸ்வதி சமாஹா யத்ரௌந்த மிதுனாதேகம் அவதீ காமமோஹிதம். திட்டிட்டு வந்து ஒரு ஆசிரமத்துக்கு ஒரு ஆச்சரியம். சில பேர் ஸ்லோகம் அடித்தா திட்டுறாப்புல இருக்கு. இவர் திட்டினது எப்படி ஸ்லோகமா இருந்தது அப்படின்னு ஒரு யோசிக்கிறார். நாரத பகவான் வர வந்து அவரோட அவதார காரியத்தை சொல்லி ராமாயணத்தை ஃபுல்லா சொல்ற. உடனே கேட்கிற கேள்வி, ஓன்வஸ்மின் சாம்பிரபல்னோகே அப்படின்னு 6 கேள்வி. லோகத்துல இருக்கணும் ஏதோ தர்மத்தை வந்து தர்மத்துக்கு யாரு அதிஷ்டான தர்மஸ்ய பிரபுரச்சிதா, வைகுண்ட பத்தி தான் தர்மத்துக்கு. அப்படி இருக்கக்கூடாது, இங்கே ஃபாலோ பண்ணணும் தர்மத்தை. நம்மள மாதிரியே இருக்கணும், கிரகஸ்தானா இருக்கணும், கஷ்டங்கள்லாம் அவனுக்கு இருக்கணும், அது மீறி தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். அப்படியான ஒரு வியக்தி இருக்காரா லோகத்துல? குணவான் கஷ்ட வீரியவான், குணவானா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு பிடிக்கிறது பிடிக்கல, காரணம் என்னன்னா குணம் தான் காரணம். மேல சரித்திரம் சாரித்திரேன போயுக்தா, எப்படி கண்டுபிடிக்கிறது?